இது ஒரு மூலிகை கஷாயம். இதில் என்ன இருக்குது? துளசி, அடுத்து மிளகு, ஜீரகம், கற்பூரவள்ளி, ஆமாம் தெரியும். மஞ்சள், ஓகே. நல்லா செஞ்சேன் ஒரு காலத்தில். இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சு கொண்டு இஞ்சி வந்து இங்கே உரலையில் தட்டுறது பாரு. எலும்புச்சம்பளத்தை புளிந்து இதில் அவ்வளோதான். கலந்து எடுத்து நல்லா பாரு. கொதிக்கட்டும், கொதிக்கிறது இப்போதான் கொதிக்கட்டும். என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? இதில் வந்து துளசி, ஒரு கைப்பிடி துளசி, கற்பூரவள்ளி இலை, 50 கிராம் இஞ்சி, சரி, 2 ஸ்பூன் ஜீரகம், சரி, 2 ஸ்பூன் வந்து மிளகு, சரி, மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு, சரி, ஒரு சிறிதளவு லெமன், சரி, லெமன் 1 பழம், சரி, எல்லாத்தையுமே அதில் போட்டு வேக வைக்கணும். லெமனை வந்து முழுசாக போடுறோம். லெமனை வந்து கடைசியில் கொதித்த பின்னாடி அதை புழிஞ்சு விடணும். சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இப்படி நம்மளுக்கு உபதைகளிலிருந்து விடுபடணும்னா காலையிலையும் மாலையிலையும் இந்த கஷாயத்தை குடிங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி உடல் வலிமை தரணும்னா இந்த கஷாயத்தை காலையிலையும் மாலையிலையும் குடிங்க. அது ரொம்ப நல்லது.